என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, அதுக்குண்டான வீடியோ போட சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான வீடியோ தான் இது. இப்போ போர்டு எக்ஸாம் டேட் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நான் என்னென்னா ஒவ்வொரு நாளும் என்ன கொஸ்டின் படிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கஷ்டம் தெரியாது. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய யூனிட் யூனிட் 5 எடுத்திருக்கோம் இன்றைக்கி. அதாவது இந்த கொஸ்டின் 7 மார்க்ஸ் இல்லைன்னா 8 மார்க்ஸில் நம்மளுக்கு கேட்பாங்க பார்ட்ஸி கொஸ்டினில். ஓகேங்களா? அப்போ யூனிட் 5 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் என்ன டே 1, இந்த டே 1ல் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் தான் படிக்க போகிறீங்க. இந்த 3 கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டார்கெட்டுக்கு அன்றைக்கி நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தெர்மோபிளாஸ்டிக் அண்டு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ்? அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக் மற்றும் இறுகும் பிளாஸ்டிக் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவைன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அந்த கேள்வி படிச்சிடணும். அடுத்து எக்ஸ்பிளைன் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா இயந்திரவியல் பண்புகள். பிளாஸ்டிக்னு இருக்கா, அதை சேர்த்து படிச்சுங்க. அதை பிளாஸ்டிக்கின் இயந்திரவியல் பண்புகளை பற்றி விவரின்னு சொல்லி கேட்பாங்க. தேர்டு கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் பயோமெடிக்கல் யூசஸ் ஆஃப் பாலிமர்ஸ். அதாவது மருத்துவத்துறையில் பிளாஸ்டிக்குகளின் பயன்களை விவரி அப்படி கேட்பாங்க. இந்த 3 கொஸ்டின் நீங்கள் டே 1ல் நீங்கள் முடிச்சிடும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணுங்கிறத நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அன்னன்னைக்கு படித்து முடிச்சிருங்க. நான் ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட்டை தான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். யூனிட் 5 நம்மளுடைய டார்கெட் இன்றைக்கி யூனிட் 5 நீங்கள் இந்த 3 கொஸ்டினை இன்றைக்கி படித்து முடிச்சிடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.